நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு எது வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது? உயிர் மூச்சு போகின்ற வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் போராடுங்க. அல்லாஹ் தாலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? நீங்கள் சோர்வடையும் வரைக்கும் அல்லாஹ் தாலா என்ன செய்ய மாட்டான்? புறக்கணிக்க மாட்டான். அதனால் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முஜாஹதத்துன் நஃப்ஸ், உள போராட்டம் என்பது இருக்கிறதே, சைத்தான் லேசில் விட மாட்டான். சைத்தானுக்கு பல ஹியல்கள், பல தந்திரங்கள் என்ன செய்கிறது இருக்கின்றன. தொழாமலே ஒருவன் இருக்கிறான்டா, அவனுக்கு ஒரு சைத்தான் ஒரு அட்வைஸ் பண்ணுவான். தொழுவுறவங்களாம் பாரு, தாடி வச்சவங்கெல்லாம் பாருங்கள், மார்க் அடையாளங்களோடு இருக்கிறவங்களாம் பாருங்கள், எல்லாம் பொய்யும் அதுவும் இதுவும் இப்படித்தான். நீ தொழாமல் இருக்கிற நல்லது, நீ தொழாமல் இருக்கிற தொழுதா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் கரெக்டாக வைக்கணும். அவனை கரெக்டாக வைக்கிறாங்களா இல்லைன்னு ஒரு வசனத்தை சொல்லி அவனை தொழாமாக்கிடுவான். இல்லை அவன் கொஞ்சம் திருந்தி தொழ ஆரம்பிச்சான்னு வைங்களே, அவனை நல்லா தொழுவான். இப்போ நல்லா இபாதத்தாக இறைவனை நாடி நிறைய தொழுது கண்டிருப்பான். அவனுக்கு என்ன சைத்தான் ஒரு அட்வைஸ் பண்ணுவான்? உன்னைய மாதிரி தொழுகையாளி நீ யாரையோ கண்டிக்கிறியா? உன்னைய மாதிரி தொழுகையாளி யாருக்கு எப்படி நீ தொழுகிறாய் அப்படின்னு சைத்தான் ஒரு ஆச்சரியமான சிந்தனையை போடுவான். எப்படி அழிஞ்சு போவான்? பெருமையால் என்ன செஞ்சிருவான்? அழிஞ்சிருவான். அப்போ சைத்தானுக்கு பல ஹியல் இருக்குது, திசை திருப்பதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன. அப்போ அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மாற்ற நினைக்கிற நாங்கள், எங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கிற நாங்கள், முஜாஹதத்துன் நஃப்ஸ், உள்ள முயற்சி இல்லாமல், உள்ளத்துக்குரிய மனதுக்குரிய முயற்சி இல்லாமல் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நாங்கள் மாற்றங்களை அடைய முடியாது. ஆனால் நாங்கள் மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்கிறோம்? சுபகு ஜமாத்தா அன்றைக்கு எழும்புகிற நேரத்தில் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், சுபகுடைய தூக்கமே இருக்கக்கூடாது. ஸோ பகலில் நடந்து போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சுபகு போகணும். நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், மௌத்து வரைக்கும் சுபகுக்கு என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. ஒன்றை மனதில் வைங்க, நான் சுபகுக்கு ஜமாத்துக்கு போக வேண்டுமா? சில கஷ்டங்களை அனுபவிக்காமல் போக முடியாது. நான் பொறுமையாக இருக்க வேண்டுமா? சில கஷ்டங்களை படாமல் பொறுமையாக இருக்க முடியாது. நான் சில பாவங்களை விட வேண்டுமா? சில கஷ்டங்களை படாமல் அந்த பாவங்களை விட முடியாது. இலகுவாக எதையாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உலகத்தில் எதுவுமே என்ன செய்யாது? நடக்காது. அல்லாஹு தாலா எல்லா மாற்றங்களையும் பலவிதமான தியாகங்களுக்கு பின்னால் தான் வச்சுக்கிறார். அது நலவும் தான். சரி, வெளிநாட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக வர எப்படி இருந்தது மனநிலை? அடுத்த நாளே நம்ம போயிடணும். நம்ம வேலையோட கஷ்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அதோட இனி இருக்கக்கூடாது, இந்த தடவை நம்ம 2 வருஷத்தோடு போனால் தான் வாரதில்லை. அப்படி எத்தனை பேர் 20-25 வருஷமாக என்ன செய்கிறாங்க? இங்கே தான் வாழ்க்கை, இனி நாட்டுக்கு போகிறது இல்லைன்ற லெவலில் என்ன செய்கிறான்? கொஞ்சம் பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. எதனால் நினைக்கிறீங்க? மாற்றம். அல்லாஹு தாலா அப்படி தான் வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னொன்றுக்கு சேஞ்ச் ஆக வேண்டுமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? பழகிவிடும். இது உலகத்தில் இயல்பு. நாங்கள் சாதாரணமாக என்ன செய்கிறோம்? அதாவது ரவுதான்னு சொல்லுவோமே, அதாவது பிரைமரி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அந்த குழந்தை அழுகுது, கஷ்டப்படுது. ஆனால் அதே குழந்தை ஒரு கிழமையில் என்ன செஞ்சிருது? அதுக்கு பழகிறது. பார்க்குறோமா இல்லையா? உலகத்தில் எல்லா மாற்றங்களும் அப்படித்தான். உலக கஷ்டம் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் நீங்கள் எதிலையும் மாற முடியாது. எதிலையும் என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களில் யார் போராடுகிறார்களோ, எங்களில் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வழிகளை காட்டுவோம்.